ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வாரம் நம்ம இப்போ நார்த் இந்தியாவிலலாம் நவராத்திரி கொண்டாடுறாங்க. அதுக்கு நிறைய பேர் இப்போ நம்ம ஊர்லேயும் பண்ணுறாங்க. இதுக்கு சாமி கும்பிட்ற பிரசாதமெல்லாம் இது நம்ம ஒரு நார்த் இந்தியன் லட்டுவே பண்ணலாமா? அதாவது பேசன் லட்டு. இதுக்கு என்னென்ன தேவைப்படும்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சு அதில் 5 ஏலக்காய், கூடவே 1 கப்பு சர்க்கரையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போது இந்த சர்க்கரையோட அந்த ஏலக்காய் தூளெல்லாம் நல்லா பரவி சூப்பர் மணமாக இருக்குங்க. பாருங்கள், இருக்கட்டும். இனி நம்ம கடலை மாவு எடுத்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா கடலை மாவில் சில நேரம் கட்டையாக இருக்கும், அதெல்லாம் போட்டால் அந்த வறுபடும் போது நல்லா இருக்காது. அதனால் நல்லா ஜலிச்சு அதில் ஏதாவது அழுக்கு இருந்ததுன்னா அதுவும் போகட்டும். நமக்கு ஒரு திருப்தி இல்லையா? பார்க்கலாம். ஜலிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், ஒன்றுமே இல்லை, ஆனாலும் நமக்கு ஒரு திருப்தி, அவ்வளோதான். இனி இந்த மாவை நம்ம அளந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள், 2 கப்பு மாவு, 2 கப்பு மாவுக்கு 1 கப்பு சர்க்கரை, அதுதான் கரெக்டு பதம். இனி நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடாகும்போது அதில் 1/4 கப்பு நட்ஸு, உங்கள்கிட்ட எந்த நட்ஸு அவைலபிளாக இருக்கோ அதை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரியும் மெலன் சீட்ஸ் தான் போட்டிருக்கிறேன். 2 போட்டு நல்லா வறுத்தா போதும். எண்ணெயா எதுவுமே தேவையில்லை. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது மாற்றிட்டு இதே கடாயில் 1/2 கப்பு நெய் ஊற்றிட்டு உருகி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இது ஒரு 30 நிமிஷம் நல்லா இந்த நெய்யில் கிளறி வெந்து வரணும். அவ்வளோதான், அதுதான் இதோட பதம். பார்த்துக்கோங்க, ஸ்டவ் ஒன்றா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் மீடியம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. என்னோட சின்ன ஸ்டவ்வில் நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு இது வறுத்துட்ருக்கிறேன். நல்லா முதல்ல கிளறி விட்டு நல்லா கலக்கியாச்சு. பாருங்கள், ஒரு 5-6 நிமிஷம் ஆகும்போது பார்த்திங்களா, ஒரு 6 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா எல்லாம் ஈரமாகி வந்திருக்கு. இன்னும் ஒரு 12 நிமிஷம் ஆகும்போது பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 12 நிமிஷம் ஆனோடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஈரப்பதம் கூடிக்கிட்டே வருது. பாருங்கள், திரும்ப நம்ம ஒரு 20 நிமிஷம் ஆகும்போது பாருங்கள், நல்லா தண்ணி ஆட்டம் ஆகி வருது. அது நம்ம ஊற்றின நெய் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அது இன்னும் ஒரு 28 நிமிஷம் ஆச்சு. பார்த்திங்களா, இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 30 நிமிஷம் கரெக்டாக வறுபடணும். பார்த்திங்களா, நல்லா தண்ணி ஆட்டம் ஆயிடுச்சு. நல்ல என்ன வாசனை தெரியுமா? அப்படியே ஊரே மணக்கும், அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு. நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னு கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இனி இதை நம்ம இறக்கி வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அது ஆறட்டும். எப்படியும் ஒரு 25 நிமிஷம் ஆறணும். ஆற விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சர்க்கரை இதில் போடும்போது, இல்லைன்னா அப்படியே தண்ணி ஆட்டம் ஆகிடும். சர்க்கரை உங்களுக்கு தெரியும்ல, சூடாகும்போது கரைஞ்சிரும். கரையாமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும்னா, இது நல்லா ஆறின விட்டு தான் சர்க்கரை இதில் போடணும். தொட்டு பாருங்கள், தண்ணி ஆட்டம் இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் ஆறிடுச்சு. இனி நம்ம இந்த சர்க்கரையும் ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு நல்லா கிளறிக்கலாம். கிளறும்போது கூடவே நம்ம நட்ஸும் சேர்க்கணும். பாருங்கள், இதில் பிசைய முடியல, நான் இதில் போட்டு பிசைஞ்சிடலான்னு நினச்சேன். சரி, நட்ஸும் போட்டுட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க, ஏன்னா கார்னிஷ் பண்ணுறதுக்கு இருக்கட்டும். இதை நம்ம இன்னொரு பெரிய கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா இதை பிசையணுங்க. அந்த மாவும் சர்க்கரையும் நெய்யும் நட்ஸும் எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கையில் பிசைஞ்சாச்சு. இனி கையில் கொஞ்சம் நெய் எடுத்துகிட்டு, வேணும்னா அது உங்களுக்கு தேவைன்னா மட்டும் எடுங்க, இல்லைனாலும் நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்கு மட்டும்தான் நெய் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம 1/2 கப்பு நெய் ஏற்கனவே ஊற்றியாச்சு இல்லையா. பாருங்கள், நல்லா உருண்டை பிடிக்க வரும். பாருங்கள், அப்படியே
நல்லா உருண்டை பிடிச்சி அழகாக இருக்கு இல்லையா? எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உருண்டை பிடிச்சி எடுத்துட்டு அவ்வளோதாங்க. இனி நம்ம கொஞ்சம் நட்ஸு முதல்ல எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், சட்டுன்னு செஞ்சு முடிச்சாச்சு. ஆஹா, அவ்வளோதான். இது 10 நிமிஷம் ஆற வச்சுருக்கேன். ஆறின விட்டு தான் நம்ம எடுத்து உடச்சி பார்த்தா அது பாதியாக உடஞ்சி வரும், இல்லைன்னா அப்படியே தூளாகிடும். பாருங்கள், உடைக்கிறது கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு பாருங்கள், இறுகிரும். அப்போ சூப்பராக இருக்கு இல்லையா? கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.